ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை உடனடியாக நடத்தக்கூடியும் அதன் மீது உள்ள தடை இனி வரும் காலங்களில் தடையை விதிக்காதபடி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என கூறி தமிழ் ராமேஸ்வர பகுதியில் மாணவர்கள் கடும் மழையிலும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது நம்ம அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மாணவர்கள் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கும் நிலைமையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதை பத்தி சொல்லுங்க. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல தங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து நைட் இருந்து கடுமையான மழை பெய்யுது. நிறைய இடத்துல கடலோர மாவட்டம் எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது. ஆனா இந்த மழையும் பொருட்படுத்தாம இங்க இளைஞர்கள் மாணவர்கள் கண்டினியூஸா இருக்கும். வாடிவாசல் திறந்து காலை அங்க பாயிற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும். வெயில் மழை சுனாமி எது வந்தாலும் நாங்க இடத்த விட்டு போக மாட்டோம். காலை பாயிற வரைக்கும் வாடிவாசல் திறந்து காளைகள் பாய்ந்து எங்க வீரர்கள் அடக்குற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும். இது இப்போ அரசு தற்காலிக தீர்வு கொண்டு வர மாதிரி சொல்றாங்க. அது எங்களுக்கு போதாது. நிரந்தரமா எங்களுக்கு தீர்வு வேணும். நிரந்தர தீர்வு இதுவரைக்கும் கவர்மெண்ட் மாறினாலும் அரசு இதுமே தள்ளி கிடக்க தடை அப்படின்னு ஒரு வார்த்தையை நாங்க கேட்க கூடாது. மீண்டும் ஒரு போராட்டம் நடக்கணும் கூடாது. இதுவே கடைசி போராட்டம் தள்ளி கிடக்க கடைசி போராட்டமா இருக்கணும். நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த கூட்டம் கலையாது. தமிழகம் முழுக்க இந்த கூட்டம் எங்க அப்படியே ரோட்ல தான் இருப்போம். வீடுக்கு போக மாட்டோம். வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் எங்க வீடு வாசல் திறக்காது. போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இது தமிழரோட கடைசி குரல். கண்டிப்பா போறோம். எத்தனை நாளாலும் வீட்டுக்கு போக மாட்டோம். அப்பொழுது மாணவர்கள் கூறும்பொழுது உடனடியாக எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கு நிரந்தரமான அனுமதி வேண்டும். அதுவரை எங்களுடைய பகுதியில் மழையோ சுனாமியோ வந்தாலும் நகர மாட்டோம் என்பதை அவர்களுடைய கருத்தாக உள்ளது. தந்தை செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து பாலா.